ஹாய் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேருக்கு நம்ம மக்களுக்கு டேக் எது, டிஸ்கிரிப்ஷன் எதுன்னு தெரியாம இருக்கிறாங்க. அத நான் உங்க சின்ன டெமோ மூலியமா உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப டேக் எதுக்கு குடுக்குறதுன்னா, ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு நம்ம தலைப்போட சேர்த்து குடுக்குறது தான் டேக். இப்ப நார்மல் வீடியோவுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன் குடுக்குறது தான் டிஸ்கிரிப்ஷன். இது எதுக்கு நம்ம குடுக்குறோம் அப்டின்னா, இப்ப சிக்கன் குழம்பு, மீன் குழம்புன்னு தேடுறாங்க அப்டின்னா, அப்ப சர்ச் பண்ணும்போது நம்ம டேக் குடுத்துருந்தோம், டிஸ்கிரிப்ஷன் குடுத்துருந்தா, உடனே முன்னாடி காமிக்கும். அதான் டாப்ல உள்ள சேனல் வரும். அந்த சேனல் லிஸ்ட்டோட நம்ம சேனலும் அங்க ஒடியாரும். வந்து பார்ப்பாங்க. அப்ப அந்த சேனல்ல நம்ம பிளேலிஸ்ட் போட்டுருக்குறோம், எதுவும் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, நம்ம சேனல ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அத எப்படி குடுக்குறது அப்டிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் பாருங்க. இப்ப YouTubeக்குள்ள போய்க்கோங்க. யூடியூப்ல போயிட்டு ப்ளஸ் பட்டன் அமைக்கி, ப்ளஸ் பட்டன் அமைக்கி என்ன பண்ணீங்க, இப்ப நார்மல் வீடியோவுக்கு போயிடுவோம். நீங்க வீடியோ தான் குடுக்குறீங்க அப்படின்னா, வீடியோவுக்கு போயிடுவோம். அப்ப பார்த்தீங்கன்னா, இது ஒரு 6 செகண்ட் வீடியோ நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்காக. இப்ப இந்த வீடியோவ நான் என்ன பண்றேன், நான் அப்லோட் பண்றேன். இப்ப எல்லாரும் நீங்க இப்படி தான் அப்லோட் பண்ணுவீங்க. இங்க தலைப்பு எழுதிப்பீங்க. இது விவசாயங்கிறதுனால நான் விவசாயம்னு எழுதிக்கிறேன். இதுல விவசாயம்னு எழுதிக்கிறேன். என்ன தப்பு தப்பா வருதே டைப்பிங் காலைலயே. நான் விவசாயம்னு எழுதிக்கிறேன். இதுல பார்த்தீங்கன்னா, ஆட் டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களோட கேட்டகரி என்ன வீடியோ என்ன கேட்டகரியோ, அதுக்கு தகுந்த மாரி மொத்தம் இதுல 5000 லெட்டர் எழுதலாம். நீங்க ஒரு 10, 20 எழுதிக்கோங்க. இப்ப எப்படி எழுதுறீங்க? நான் இப்ப அக்ரிகல்ச்சர் சேனல் போட்டிருக்கிறதுனால, நான் இப்ப என்ன பண்றேன்னா, நான் அக்ரிகல்ச்சர் சம்மந்தமா நான் எழுதுறேன். இப்ப வில்லேஜ். இப்ப வில்லேஜ்ல தான் விவசாயங்கள் இருக்கும். வில்லேஜ் எழுதுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர், ஃபார்மர், ஃபார்மிங், ஃபார்மர் லைஃப், நேச்சர். இத மாரி நீங்க என்ன பண்ணுனா, உங்க வீடியோவுக்கு சம்மந்தமா என்னென்ன இருக்குதோ, அது எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன்ல எழுதுங்க. அதுபோல நீங்க என்னென்ன மெட்டீரியல் பயன்படுத்தியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் ஒரு லிஸ்ட்டா அது டிஸ்கிரிப்ஷனா இல்லாம நார்மலா தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஒண்ணு எழுதுங்க. ஒரு லிஸ்ட் ஒண்ணு சும்மா எழுதுங்க. இப்ப எப்படி சும்மா எழுதுறது அப்படின்னா, இப்ப நான் எடுத்துக்காட்டு சொல்றேங்க. தேவையான பொருள் என்ன? இதுக்கு வெண்டி விதை. தமிழ்ல மாத்திக்கோங்க. தமிழ்ல மாத்தி என்ன பண்றீங்க? வெண்டி, வெண்டி விதை. அப்புறம் என்ன பண்றீங்க? உரம், சாணி. இப்படி இப்ப இதுக்கு என்ன தேவையோ அதுக்கான பொருள நான் எழுதியிருக்கேன். அதே மாரி இப்போ உங்களோட தேவைக்கான என்னென்ன பொருள் அந்த சமையலுக்கு என்னென்ன தேவைப்படுத்திருக்கீங்களோ, மேல டைட்டில்ல நீங்க சொல்லியிருப்பீங்க. கத்திரிக்காய் வேணும், மாங்காய் வேணும், முருங்கைக்காய் வேணும்னு சொல்லியிருப்பீங்க. அதையெல்லாம் கீழ எழுதிக்கோங்க. அதாவது டிஸ்கிரிப்ஷன் எழுதின பிறகு நீங்க கீழ ஒரு லிஸ்ட் அவுட்டா எழுதுங்க. எழுதுனீங்க அப்படின்னா, இன்னும் நல்லா வியூஸ் போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இத எழுதிட்டு மேல பேக் பட்டன் குடுத்துருங்க. இப்ப பார்த்தீங்களா, இந்த டிஸ்கிரிப்ஷன் தலைப்பிலேயே பாருங்க. இது 3 முனையில பாருங்க. வில்லேஜ், அக்ரிகல்ச்சர், ஃபார்மர் இது மாரி. இத மாரி எழுதிக்கோங்க. இது மாரி எழுதிட்டு நீங்க என்ன பண்றீங்க, அப்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் டிஸ்கிரிப்ஷனு. இப்போ இந்த டேக் என்னன்னு பார்ப்போம். இப்ப நான் டேக் என்னன்னு பார்ப்போம். இப்ப டேக் எப்படின்னா, ஷார்ட்ஸுக்கு போய்ருங்க. ஷார்ட்ஸுக்கு போயிட்டு, நீங்க எடுத்து வச்ச வீடியோவ இப்ப இந்த வீடியோவ நான் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இப்படி அப்லோட் பண்றோம் ஷார்ட்ஸுக்கு. ஷார்ட்ஸுக்கு அப்லோட் பண்ணிட்டு இது 2, 3 ப்ராசஸ் வரும். அது உங்களுக்கு தெரியும். எல்லாம் இது எப்படி வரும்னு தெரியும். இதுல போயிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த இடத்துல இப்ப விவசாயம் பார்ப்போம் எழுதிட்டு, இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல இப்ப டேக் கொடுக்கணும். இந்த பாருங்க அக்ரிகல்ச்சர், வில்லேஜ் இத மாரி இதுல ஒரு 100 எழுத்து எழுதலாம். அதுல டாப் கன்டென்ட்னா என்னென்ன எடுக்கணும், அத நீங்க தேடி பிடிச்சு நீங்க எழுதிக்கோங்க. இப்ப இப்ப நீங்க சமையல் சேனல் அப்படின்னா, ரெசிபி, ஹோம் ரெமெடி, டிப்ஸு, ஹெல்த்து, சிக்கன், பிரியாணி அப்படின்னு கூட நீங்க எழுதலாம். அத மாரி நீங்க என்ன இதுல 100 எழுத்து எழுதலாம். 100 எழுத்துல நீங்க எழுதி நீங்க அப்லோட் பண்ணுங்க. இதுதான் டேகு வித் டிஸ்கிரிப்ஷனு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். இதே மாரி நீங்க ஒவ்வொரு வீடியோவுக்கும் தொடர்ந்து நீங்க எழுதி போட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு வியூஸுகள் இன்க்ரீஸ் ஆவறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு.
அதே மாரி என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களோட வீடியோஸ் வந்து நல்லா ரீச் ஆகுறதுக்கும் வாய்ப்பு நெறையா இருக்கு. இதே மாரி ஒருத்தன் தொடர்ந்து தொடர்ந்து இதே மாரி வீடியோக்கள டிஸ்கிரிப்ஷனு, டேகு மறக்காம குடுத்து நீங்க அப்லோட் பண்ணுங்க. இப்படி பண்ணீங்க அப்படின்னா, உங்க சேனல் சீக்கிரம் குரோத் ஆகுறதுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தான் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு என்ன வீடியோ போடணுங்கிறத தெளிவா கமெண்ட்ல போடுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்களுக்காக போடுறேன். இதனால எனக்கு வந்து வாட்ச் ஹவர் வரும், அ சப்ஸ்கிரைபர் வரும், நான் மானிட்டேஷன் பண்ணுவேன்னு நெனைக்காதீங்க தயவுசெய்து. இது சும்மா பொதுவா உங்களுக்காக தான் இந்த சேனல் ஆரம்பிச்சு நான் போடுறேனே ஒழிய, மத்தபடி வேற எதுக்கும் நான் போடல. பாய்.